யார் இந்த சசிகலா என்று விமர்சிக்கிற திரு கே.பி. முனுசாமி, சி.வி. சண்முகம் போன்றவர்களையோ, திரு எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார் போன்றவர்களை ஒரு இடத்துல கூட சசிகலா ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்வதைப் போல் எடப்பாடியால் ஏன் விமர்சனம் வைக்க முடியவில்லை? பிரிந்த சக்திகளை எல்லாம் ஒன்றிணைத்து அரவணைத்து ஒன்றுபட்ட அதிமுக என்று வந்ததற்கு பிறகுதான் தொடர் வெற்றிகளை பெற முடிகிறது. அந்த கருத்தாக்கம், அந்த எண்ண ஓட்டம் திரு எடப்பாடிக்கும் எடப்பாடியை சார்ந்தவர்களுக்கும் இருக்காதது இல்லை. சசிகலாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தன்னுடைய எதிர்காலம் அரசியலில் கேள்விக்குறியாகும் என்ற சிறு அச்சம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா? இல்லை, அவருக்கு எல்லாவித அச்சமும் இருக்கிறது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ்ஐ தவிர்த்து சசிகலாவை மட்டும் அதிமுகவில் மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுமா? அத்தாட் வாய்ஸ் நேயர்களுக்காக இன்றைய அரசியல் நிலவரங்கள் குறித்து விவாதிப்பதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கும் துரை கருணா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சகோதரா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, அக்கா நேயர்களுக்கு இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து நாம் ஒரு விரிவாக விளக்கமாகவே பேசிடுவோம், கேளுங்க. கடந்த காலங்களில் அதிமுகவையும் அதிமுக தலைமையையும் கடுமையாக விமர்சனம் செய்த சில மூத்த தலைவர்களை எல்லாம் மறுபடியும் கட்சியிலே இணைத்து அந்த கட்சி ஒன்றுபட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சியை சசிகலா ஜெயலலிதாவோடு இருந்த பொழுது பல முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள், அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். ஏன் அந்த போன்ற முயற்சிகளில் எடப்பாடி ஈடுபடவில்லை? எடப்பாடியை சுற்றி இருப்பவர்கள் அந்த முயற்சிக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கவில்லை? உண்மைதான். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அந்த காலகட்டங்களில் பல நேரங்களில் பிளவுகள் பிரிவுகள் வந்திருக்கிறது. நால்வர் அணின்னு ஒன்று பிரிஞ்சு போனாங்க. புரட்சித் தலைவர் அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, எம்ஜிஆர் கழகம், போட்டி அதிமுக, ஆரம்பேரப்பன், காளிமுத்து போன்றவர்கள் செய்தார்கள். ஆமாம், மிக கடுமையாக அந்த 89, 88, 89 காலகட்டங்களில் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக மிக கடுமையாக விமர்சித்தவர்கள். நால்வர் அணி தொடங்கி நாவலர் நெடுஞ்செழியன் உட்பட, அரங்கநாயகி உட்பட, பண்டூட்டி ராமச்சந்திரன் உட்பட, திருநாவுக்கரசர் உட்பட இந்த நால்வர் அணி இவர்களும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. போட்டி அதிமுக என்று திருநாவுக்கரசர் தலைமையில் போனால் அந்த அணியினரும் மூத்த தலைவர்கள் முன்னணியினரும் கடுமையாக விமர்சனம் பண்ணார்கள். தொடக்க முதலே 88, 89 காலகட்டத்தில். ஆமாம், அதை சொல்லிடுறேன், இதை முடிச்சிடுறேன். அந்த காலகட்டத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணவர்களும் கூட நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அரவணைத்து, குறிப்பாக ராமவீரப்பன், காளிமுத்து, வளர்மதி போன்றவர்கள் தனிப்பட்ட முறையிலே செல்வி ஜெயலலிதாவை தரக்குறைவாக பேசினார்கள். இருந்தாலும் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று கட்சியை ஒன்றிணைத்து மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி திருமதி வி.என். ஜானகி அம்மார் எடுத்த முடிவின் அடிப்படையில் ஒன்றுபட்ட அதிமுக என்று வந்ததற்கு பிறகு ராமவீரப்பனை கூப்பிட்டு துணை பொதுச் செயலாளர் நியமிக்கிறார்கள். கட்சியில் வளர்மதிக்கு ஆட்சி அதிகாரத்திலே பொறுப்புகளை கொடுத்து கொண்டு போகிறாங்க. பல கட்டங்களில் இந்த பிரிஞ்ச கட்சிகளுக்கு வரும். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுடைய முன் முயற்சியின் காரணமாக பிரிந்த சக்திகளை எல்லாம் ஒன்றிணைத்து அரவணைத்து ஒன்றுபட்ட அதிமுக என்று வந்ததற்கு பிறகுதான் தொடர் வெற்றிகளை பெற முடிகிறது. அந்த கருத்தாக்கம், அந்த எண்ண ஓட்டம் திரு எடப்பாடிக்கும் எடப்பாடியை சார்ந்தவர்களுக்கும் இருக்காதது இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரியது. அப்படி பார்த்தால் சசிகலா கடந்த மூத்த தலைவர்களைப் போல் அவசரப்பட்டு அதிமுகவை பலகீனப்படுத்துகின்ற அளவிற்கு எந்த இடத்துலையும் அவர் விமர்சனமோ அல்லது பேட்டியோ இதுவரை அவர் கொடுத்ததில்லையே. அப்படி இருக்கும் பொழுது டிடிவி தினகரன் போன்றவர்களையோ பன்னீர்செல்வம் போன்றவர்களை கூட இவர் இந்த தேர்தலில் ஆதரிக்கவில்லையே. இன்னுமா சசிகலா மீது இவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை? அதற்கு என்ன காரணம்? திருமதி வி.கே. சசிகலா அவர்களை பொறுத்தளவில் அவர் சிறை மீண்டு வந்ததற்கு பிறகு சிறையில் இருந்த காலகட்டத்திலும் அதிமுகவுக்கு எதிராக எந்த செயல்பாடிலும் ஈடுபடவே இல்லை. முழுக்க கட்சியை கிட்டத்தட்ட 30-32 ஆண்டுகள் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இருந்து மிகப்பெரிய அளவில் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட ஒரு 80-90% பேர் திருமதி சசிகலா, தினகரன், நடராஜன் அவர்களுடைய தயவில் தான் பொறுப்புகளுக்கு வந்தாங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக பொறுப்புகளுக்கு வருவதற்கு அவர்களுடைய பங்களிப்பு இருந்தது என்பதை இவர்கள் மனச்சாட்சியை ஒப்புக்கொள்ளும். அவர் எப்படி முதலமைச்சரானார், எப்படி முன்பு அமைச்சர் பொறுப்பில் வருவதற்கெல்லாம் இவர்கள் எந்த அளவுக்கு பின்னணியில் இருந்தார் என்பது அவருக்கும் தெரியும். அவர் திரும்ப வி.கே. சசிகலா அவர்கள் இன்றளவும் கூட யார் இந்த சசிகலா என்று விமர்சிக்கிற திரு கே.பி. முனுசாமி, சி.வி. சண்முகம் போன்றவர்களையோ, திரு எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார் போன்றவர்களை ஒரு இடத்துல கூட அவங்க விமர்சிக்கலை.
கட்சி ஒன்றுபட வேண்டும். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் வழியில், மரியாதைக்குரிய புரட்சி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில், அவர்கள் வழியில் இந்த கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற முயற்சியில், முன்முயற்சியில் தொடர்ந்து திருமதி சசிகலா ஈடுபட்டு வருகிறார். இதில் இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன். 2017 இன்றைக்கு இருக்கிற அனைவரும் அங்கே போய் போயஸ் கார்டனில் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து கட்சியும் ஆட்சியும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் சிறை சென்று விட்டார். ஒரு ஆபத்தான கட்டத்தில் அப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள். அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டாம். ஆனால் இருந்தாலும் தற்போது உள்ள நிலையில் சசிகலாவால் பதவி பெற்றவர்கள், சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள், குறிப்பாக தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஏன் அவரது பின்னால் அணிவகுப்பதற்கு தயங்குகிறார்கள்? எடப்பாடியை நம்புகிறவர்கள் சசிகலாவை ஏன் நம்ப மறுக்கிறார்கள்? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது, கட்சி தலைமை பொறுப்பில் இருந்தபோது பல்வேறு காலகட்டங்களில் இவர்கள் தான் பின்னணியிலிருந்து இயங்கினார்கள். இவர்கள் தயவில் தான் எல்லோரும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற நிலை இருந்தது. கட்சியிலும் பெரிய பொறுப்புகளுக்கு வர முடியும் என்கிற நிலை இருந்தது. அப்படிப்பட்ட நிலை இனி வந்துவிடக்கூடாது, அவர்கள் தயவில் நாம் அரசியல் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை சார்ந்தவர்களுக்கு வந்துவிட்டது. கட்சி முக்கியம், சுயநலம் தவிர்த்து கட்சி முக்கியம் என்று கருதுவார்களேயானால், நீங்கள் குறிப்பிட்டபடி திருமதி சசிகலா அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு தினகரன் அவர்கள், திரு இபிஎஸ் உள்ளிட்ட முன்னணியினர் அனைவரும் அமர்ந்து பேசி இந்த 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகு கட்சியை ஒன்றுபடுத்தினால் மட்டுமே 2026ஆம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற முடியும். ஏனென்றால் இன்றைக்கே இந்த 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான மனநிலை எல்லா மட்டத்திலும் வந்துவிட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆண்டுகளாக ஆட்சிக்கு வந்த ஓராண்டு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 2 ஆண்டுகளாக இந்த ஆட்சிக்கு எதிராக எல்லா தரப்புமே, ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், விவசாயிகள் எல்லா மட்டமுமே போராடக்கூடிய நிலை இருக்கிறது. மக்களுக்கும் ஓரளவுக்கு அதிருப்தி இருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்த ஒன்றுபட்ட அதிமுக தான் சரியாக களம் அமைத்து வர வேண்டும். வருவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். சசிகலா ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்வதை போல் எடப்பாடியால் ஏன் விமர்சனம் வைக்க முடியவில்லை? அது அதிமுகவில் இருக்கிற பலருக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது அந்த 4.5 ஆண்டுகளிலும் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவர்களை சார்ந்த அமைச்சர்கள் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். ஒரு 98 பக்கம் 12 அமைச்சர்கள் மீது ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை மேதகு ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறோம். ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் திமுக ஆட்சி அமைந்ததுமே 1 மாத காலத்தில் தனி நீதிமன்றத்தை அமைத்து எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவர் மீதுமே வழக்குகளை தொடுத்து நாங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபித்து இவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம், இவர்கள் சேர்த்த அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசு கஜானாவுக்கு கொண்டு போவோம். நாங்கள் 3 வருஷம் ஆச்சு, எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ சந்தேகம் வருதில்ல. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த மரணம், அது மர்ம மரணம், கொடநாடு கொள்ளை வழக்கு, இது தொடர்பாகவும் விசாரித்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். குறிப்பாக கொடநாடு அந்த கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கண்டறிந்து நாங்கள் தண்டனை கொடுப்போம் சொன்னார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தி அந்த மரணத்தில் சசிகலாவையும் அவரது குடும்பத்தாரையும் சிக்க வைப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்தார்கள். விசாரணை கமிஷன் மூலம் அது எல்லாம் போலி என்று நிரூபணமாகிவிட்டது. ஆகவே இவர்கள் என்ன செய்வதென்று முடித்து கொண்டு கட்சியை சசிகலா அவர்களிடம் சென்றுவிடக்கூடாது என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு சசிகலாவையும் அவரது குடும்பத்தாரையும் மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கு தயக்கம் காட்டுகிறார்களோ என்ற சந்தேகம் எழத்தானே செய்கிறது. 100% அது உண்மைதான். அவர்கள் நாம் ஒற்றை தலைமை என்று தனித்து சுகம் கண்டு விட்டோம், ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டோம், தேவைக்கு அதிகமாக நாம் பணமும் சம்பாதித்து விட்டோம், இனி திருமதி சசிகலா அவர்கள் பக்கம் கட்சி சென்றுவிடக்கூடாது என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கிறது. ஆனால் பொது வெளிகளில் கட்சியின் நலனில் அக்கறை கொண்ட பலருக்குமே எல்லோரையும் இணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கினால் மட்டுமே களத்தில் திமுகவை வீழ்த்தி நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும், கட்சியை தொடர்ந்து நடத்த முடியும் அப்படிங்கிற பார்வை இருக்கிறது. என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் பொது தேர்தலை சந்தித்தால் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு 2 பேர் தான் மாறி மாறி.
இந்த வெற்றிக்கான வாக்கு சதவீதம் என்பது 1%லிருந்து 3% தான். ஆனால் அதிமுகவில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த பிரிவின் காரணமாக ஒரு 7-8% வாக்குகள் அதிமுக வாக்குகள் சிதறுகிறது. ஏற்கனவே அமமுக டிடிவி தினகரன் ஒரு 4% வாக்குகளோடு அவர் நிரூபித்து விட்டார். இன்றைக்கு திரு ஓபிஎஸ் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் என்று அதிமுகவிலே பயணிப்பவர்களும் குறைந்தபட்சம் ஒரு 4-5% இருக்கும். அது தேர்தலுக்கு பிறகுதான் நமக்கு எவ்வளோன்னு தெரியும். ஆனாலும் குறைந்தபட்சம் இருக்கும். அப்படி ஒரு 7-8% இந்த அதிமுக வாக்கை சிதறினால் எப்படி வெற்றி வாய்ப்பு சாத்தியம், எப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும்? இந்த எண்ணமும் உணர்வும் மூத்த முன்னோடிகளுக்கு ஏற்பட்டதன் விளைவாகத்தான் இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் ஒன்றுபட்டால் மட்டுமே அதிமுகவுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கும், திமுகவை களத்தில் வீழ்த்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற எண்ணம் அடிப்படை உறுப்பினர்கள் உட்பட எல்லோருக்கிட்டையும் வந்துருச்சு. இந்த மனமாற்றமும் எண்ணமும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் வந்து சுயநலத்தை தவிர்த்து கட்சி முக்கியம் என்று கருதி ஒன்றுபடுவதற்கு அவர் முயற்சி மேற்கொண்டால் அவரும் அரசியலில் ஒரு நல்ல பயணப்படலாம். அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு மரியாதை ஏற்படும் என்பதான் என்னுடைய பார்வை. இல்லை, முதலமைச்சர் பதவிதான் தன்னை விட்டு போய்விடும் என்று அவர் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. சசிகலா போன்றவர்கள் அந்த பதவியை விரும்ப போவதும் இல்லை. அவரே குறிப்பிட்டுள்ளார், கட்சியை காப்பாற்ற வேண்டும், மீண்டும் புரட்சி தலைவியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதில் தான் அவர் முழு கவனம் செலுத்துகிறார். அதற்காகத்தான் அவர் ஒரு கட்சி தொண்டர்களோடையும் நேரடியாக பேசுகிறார், கடிதம் மூலமும் பேசுகிறார், சுற்றுப்பயணமும் செய்து கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். இதையெல்லாம் தாண்டி காலத்தின் கட்டாயம் மீண்டும் எடப்பாடி அவர்களை தலைமை பதவியிலிருந்து தூக்கிவிட்டு சசிகலா அவர்கள் கையில் மீண்டும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வறுமையானால் தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் நிலைமை மாறும்? திருமதி சசிகலா அவர்களை பொறுத்தளவில் அவங்க இன்னொரு 3-4 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க முடியாது. அவங்க சிறைக்கு போன காலம், அதை தாண்டி 6 ஆண்டுகள் தேர்தலில் நிற்க முடியாது என்பதனால் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒன்றுபட்ட அதிமுகவை வழிநடத்துவது மட்டுமே என்னுடைய கடமையாக இருக்கும். எல்லோரையும் அரவணைத்து செல்வேன். எனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவர் ஆதரவாளர்களையும் அரவணைத்து இறைக்க வேண்டும். திரு ஓபிஎஸ் அவர்களையும் சரி, திரு டிடிவி தினகரனும் சரி, ஒன்றுபட்ட வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறார். அப்படி ஒன்றுபட்ட அதிமுக வருகிற பொழுது அவருடைய நிலை என்ன, அவர் கையில் முழுமையாக கட்சி சென்றடையுமா என்பதை கட்சியின் இன்றைக்கு கட்சியில் இருக்கிற அந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து பேசி ஒரு 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 கமாண்டன்ஷிப், அதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அதை சரியாக கொண்டு செலுத்துவதற்கான அந்த தகுதியும் திறமையும் அவருக்கு இருக்கிறது என்று கருதியதால் தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சி பிளவுபடாமல் பிரிவுபடாமல் சிதறாமல் இருப்பதற்கு அவருடைய தலைமை வேண்டும்னு தான் அவரை பொதுச்செயலாளராகவே நியமித்தார்கள். அந்த எண்ணமும் உணர்வும் மீண்டும் இப்போது ஏற்பட்டால் அது சாத்தியமாகலாம். அவர் தலைமையை ஏற்பதற்கு சரியாக அவர்கள் முன்முயற்சி எடுத்து இவர்கள் எல்லோரும் பேசி அவர் தலைமையில் பயணிக்க முடியுமா அப்படிங்கிறத. ஏன்னா அவர் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி முதலமைச்சராக ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற கண்ணோட்டம் பார்வை அவருக்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் தேர்தலிலேயே நிற்க முடியாது. ஆக கட்சியை வழிநடத்துவதற்கு அவரோடு இணைந்து பயணிப்பதற்கு முன்பு போல நாம் எல்லோரும் இணைந்து பயணிப்போம் என்கிற எண்ணம் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளுக்கு நிர்வாகிகளுக்கு வருமே என்றால் அது சாத்தியம். அப்படி வருகிற பொழுது கட்சி ஒற்றுமையாக பயணிப்பதற்கு அது நிச்சயமாக வலு சேர்க்கும். ஒருவேளை டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸை தவிர்த்து சசிகலாவை மட்டும் அதிமுகவில் மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுமா? இல்லை, இப்போ கட்சியினுடைய முன்னணியினர் கருத்தாக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் முழுமையாக தெரியலை. திருமதி சசிகலா அவர்களுடைய தலைமையை ஏற்போம், திரு ஓபிஎஸ் தினகரன் அவர்களை விலக்கி விடுவோம் அப்படின்னு வந்தாலுமே அதுவுமே ஆபத்தான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். குறைந்தபட்சம் ஒரு 4-5% வாக்குகளை கூட நீங்கள் ஒரு ஊருக்கு 100 ஓட்டு 1000 ஓட்டு அங்கே போனால் கூட வெற்றி சாத்தியம் இல்லை. கட்சிக்கு எதிரான இரட்டை இலைக்கு எதிரான நிலை எடுத்து அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதனால் இல்லை தொண்டர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை, அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நீங்கள் இரட்டை இலையை முடக்கிவிட்டு சேவல் சின்னம் புறா இரட்டையர் புறா சின்னம் என்று நின்று களமாடியவர்கள் தான் மீண்டும் இணைந்து இரட்டை இலையை பெற்றார்கள். எனவே ஒரு சூழல் கட்சியில் பிரச்சனைகள் உருவாகி அந்த காலகட்டத்தில் சசிகலாவும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் இணைந்திருந்த காலகட்டம் அது. கூடவே தோழர் நடராஜன் அவர்கள் உடனிருந்து அதற்கான ஏற்பாட்டினை செய்து முடித்தார். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நபர் சசிகலா அவர்களிடம் பின்னால் இல்லாதிருப்பது ஒரு பெரும் குறையாக பார்க்கிறீர்களா?
நிச்சயமாக அது குறையாகத்தான் பார்க்க. ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் அதிமுகவில் பிரச்சனைகள், பிளவுகள், பிரிவுகள் ஏற்பட்ட போது அதையெல்லாம் சமாதானப்படுத்தி கட்சியை ஒன்றுபடுத்தி கொண்டு வருவதற்கு திரு நடராஜன் அவருடைய பங்களிப்பும் முழுமையாக இருந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட நிலை இல்லை என்றாலும் அதையும் சேர்த்து திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அனைவரையும் அரவணைத்து கொண்டு செல்வதற்கான அந்த எண்ண ஓட்டம் அவருக்கு இருக்கிறது. அவர் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் அதற்கான முன்முயற்சியை எடுப்பதாகத்தான் இப்போ தெரிகிறது. இந்த தேர்தலுக்கு உள்ளாக அல்லது தேர்தல் ரிசல்ட் வந்ததற்கு இல்லை, அந்த ஏறக்குறைய நடராஜனை போன்று சில கூர்மையான முடிவுகளை அரசியல் காலகட்டத்துக்கு ஏற்ப எடுக்கக்கூடிய இடத்தில் சசிகலாவின் சகோதரர் திவாகரன் இருந்து செயல்படுவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் அரசியல் ரீதியாக பின்னணியில் இருந்து யார் செயல்படுகிறார்கள், அந்த செயல்பாடு என்பது கட்சிக்கு வலு சேர்க்குமா என்பது குறித்து நாம் இப்போதைக்கு எதுவுமே முழுமையாக நமக்கு அது தொடர்பான கருத்தாக இல்லை. ஏன்னா அவருடைய செயல்பாடு, திருமதி வி.கே. சசிகலா அவருடைய செயல்பாடு, அதை தாண்டி அவருடைய சகோதரர் திவாகரன் அவர்களுடைய செயல்பாடு என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று முன்னணியில் இருப்பவர்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதே மாதிரியான அந்த வியூகங்களை வகுப்பதற்கு, கட்சியை ஒன்றிணைப்பதற்கு அவருடைய பங்களிப்பும் உதவுமே என்றால், கட்சியின் நலன் கருதி அதை ஏற்பதற்கு அதிமுகவினுடைய முன்னணியினர் வந்தார்கள் என்றால் எந்த வகையிலாவது கட்சி ஒன்றுபட வேண்டும். திரு திவாகரன் அவர்களோ, திரு தினகரன் அவர்களோ, திரு ஓபிஎஸ் அவர்களோ, திருமதி சசிகலா அவர்களோ, திரு இபிஎஸ் அவர்களோ, இவர்கள் எல்லோருமே கட்சியினுடைய முன்னணியினரோடு இணைந்து ஒரு ஒன்றுபட்ட கழகத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கான அந்த வழிவகைகளை காண வேண்டும். அப்படி கண்டால்தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்து அதை அவங்க செயல்படுத்தணும் அப்படிங்கிறத அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களிலிருந்து கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் வரைக்குமான அவருடைய என்ன ஓட்டமாக, கருத்தாக்கமாக இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அகில இந்திய அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும், இன்னும் சில கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும், சசிகலா அவர்களால் அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியும் என்று நம்புகின்ற அளவிற்கு அதிமுகவினர்களிடத்தில் அந்த நம்பிக்கை இன்னும் ஏற்படவில்லையா? இல்லை, பொதுவெளிகளில் மற்ற அரசியல் கட்சிகளில் ஏற்கனவே செல்வி ஜெயலலிதாவோடு மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பயணித்த காலகட்டங்களில் அவர்களுடைய முடிவு எப்படி, அவருடைய செயல்பாடு எப்படி, அவருடைய நடைமுறை எப்படி என்பதை புரிந்தார்கள். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களுமே முழுமையாக நிச்சயமாக அவர்களுக்கு புரிந்திருக்கும். ஏனென்றால் அவர்களால் கட்சி பொறுப்புகளுக்கு வந்தவங்க. கட்சியில் தேர்தல் காலங்களில் இந்த கூட்டணியை உருவாக்குவது, கூட்டணி கட்சியினுடைய பேச்சுவார்த்தை நடத்துவது, அவர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வது என்கிற பணிகளை கூட திருமதி வி.கே. சசிகலா எடுத்தார். அதனால் பிற வழிகளில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு அவரால் ஒன்றுபட்டு கொண்டு போக முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதிமுகவில் பயணப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மற்றவர்கள் மத்தியிலே மீண்டும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசியல் அதிகாரத்தை கையிலே எடுத்தால் நமக்கு ஒரு பின்னடைவு வரும், நம்மளால் அரசியலிலே மீண்டும் சோபிக்க முடியுமா என்கிற சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை தவிர்க்கும் வகையில் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய செயல்பாடு தொடர்ந்து இருக்குமே என்றால் நிச்சயமாக கட்சி ஒன்றிணைவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. சசிகலாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தன்னுடைய எதிர்காலம் அரசியலில் கேள்விக்குறியாகும் என்ற சிறு அச்சம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா? இல்லை, அவருக்கு எல்லாவித அச்சமும் இருக்கிறது. அதனால தான் இந்த அளவுக்கு அவர் யோசிக்கிறாரு. எப்படி இந்த கட்சியை நம்ம ஒற்றை தலைமை என்று கட்சி பொறுப்புக்கும் தலைமை பொறுப்புக்கும் வந்துட்டோம், ஒரு முதலமைச்சராகவும் இருந்துட்டோம். இந்த நிலையிலிருந்து நாம் விலகக்கூடாது, இதில் நாம் உறுதியாக பிடிவாதமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். அது ஒட்டுமொத்த சுயநலத்தின் வெளிப்பாடு தான். அதை விடுத்து கட்சி முக்கியம் என்று கருதினால் எந்த நிலைக்கும் அவர் வர வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய தொண்டர்கள், அதிமுகவினுடைய நிர்வாகிகளுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பம் நிறைவேறுமா, அதை நம்ம காலம்தான் பதில் சொல்லணும். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு காலமாக எடப்பாடி இடது பக்கம் போகிறாரா, வலது பக்கம் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக அருமையாக பதிலளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இது போன்ற விவாதத்தை தொடரலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.